ஹலோ வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. பிரிஸ்பேன் ஃபிஃப்த் T20 சீரிஸ் வந்து ஒரு பயங்கர க்ளோஸான சீரிஸா போச்சு. இந்தியா 2-1 அப்படிங்கிற லீட்ல இருக்காங்க. பிரிஸ்பேன்ல வந்து இந்த ஃபைனல் T20 நடக்குது. இதை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? ஒன்னும் பிரச்சனை இல்ல. போன தடவை மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியல, மேட்சே ஆடல அப்படின்னு சொல்லாம, பிரிஸ்பேன்ன்றது ஒரு ஒரு ரெப்யூட்டட் வென்யூ, காபா அப்படின்னு ரொம்ப இதுவா சொல்லுவாங்க. ஸோ இப்ப இங்க பாருங்க, உங்களுக்கு 11 மேட்ச் டோட்டலா ஆடி இருக்காங்க. நானே என்ன நினைச்சேன், பிரிஸ்பேன் வந்து டெஸ்ட் மேட்சஸ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஆடா இருக்கும். ஒரே நாள்ல 320 330 அடிப்பாங்க. ஆவரேஜ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 161 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 148 பேட்டிங் செகண்ட். இந்த 11 T20ல டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 8 ஜெயிச்சிருக்காங்க. டீம் பேட்டிங் செகண்ட் மூணே மூணு தான் ஜெயிச்சிருக்காங்க. சீமர்ஸோட எக்கானமி 8.5, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 7.4. சீமர்ஸ் வந்து 72% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 28% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, சார் ஆஸ்திரேலியால உங்களுக்கு எத்தனை பேர் தான் ஸ்பின் போட போறாங்க? அதுக்கான ரிப்ளை பாத்தீங்கன்னா, சீமர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட், அதாவது எவ்ரி 17.4 பால்ஸ் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ் ஆர் பிக்கிங் அப் விக்கெட்ஸ் ஒன்லி எவ்ரி 21.4 பால்ஸ். இட் இஸ் க்ளோசர் டு 22 பால்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 4 ஓவருக்கு ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாங்கும் போது, this is going to be a pitch, it is going to have bounce where the fast bowlers will definitely come into the picture. இன்னொன்னும் பாருங்க, 11 மேட்ச் 22 கம்ப்ளீட்டட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு 200 பிளஸ் ஸ்கோர் தான். ரெண்டே ரெண்டு 180 பிளஸ் ஸ்கோர்ஸ் தான். இப்போ 22 இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா 19 இன்னிங்ஸ் லெஸ் தேன் 180 தான் அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வே பேக் 209 ஃபார் 3 ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா 2006ல. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பாருங்க, இஃப் நாட் பேக் ஓகே டீசென்ட்லி ரீசென்ட் 169 ஃபார் 7 இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இன் 2018 on a losing cause. Highest chase is only 164. That is also way back in 2009 in 18.5 overs. Australia versus South Africa win the toss and bat first. இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த சூப் இப்போ வந்து 161 148 அப்படின்னா 156 மீன் ஆவரேஜ் ஸ்கோர்னா 170 14 ரன் ஆட் பண்ணீங்கன்னா 70% அப்ப சான்ஸ் ஆஃப் வின்னிங். ஆஸ்திரேலியால முதல்ல இருந்தே அதே தான் சொல்லிட்டே இருப்போம், கண்டிஷன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். முதல் 6 ஓவர்ல அங்க இங்க நகரும் பாலு. 6 ஓவர்ல 45 நிறைய விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாம டேமேஜ் பண்ணாம ஆடிட்டு செகண்ட் பேஸ்லயும் ஒரு 30 ரன், 10 ஓவர்ல 75 ஃபார் 2. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 40 ரன், ஒரு 40 ரன் வந்துருச்சுன்னா உங்களுக்கு 115. கடைசி 5 ஓவர்ல 50 55 ரன் வந்துடும். That takes you to 170. 170 is definitely going to be the winning score. Win factor இங்க பாத்தீங்கன்னாலும் ரெண்டு இன்னிங்ஸுமே முதல் 6 ஓவர்ல கஷ்டமா இருக்கும் ஆடுறதுக்கு. தெர் இஸ் நோ அட்வான்டேஜ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ். அந்த 7 to 15 பேட்டிங் வந்து எப்படி செட் பண்றீங்க அதுதான் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கடைசி 5 ஓவர்ல 16 to 20 எப்படி போலிங் போடுறீங்க, அந்த 55 ப்ளீடிங்க எப்படி குறைக்கிறீங்க. இந்த ரெண்டு வின் ஃபேக்டரையும் எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீம் தான் ஜெயிக்க போகுது. இப்ப நான் பிளேயிங் லெவனை பத்தி சொல்றேன், நீங்க வந்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா என்னன்னு பாருங்க. அபிஷேக் கில், எனக்கு என்னமோ பிகாஸ் தே ஹவ் புஷ்ட் திலக் வர்மா டு நம்பர் 5, ஐ ஃபீல் ரிங்கு சிங் மைட் கெட் அ சான்ஸ் in place of Tilak Verma because India is not going to lose the series. ஒரு அசம்ஷன்ல சொல்றேன், இட்ஸ் கோயிங் டு பி ஈதர் ரிங்கு ஆர் திலக். ஏன்னா திலக் பின்னாடி தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கை, ஐ எம் ஷூர் தட் ஜிதேஷ் இஸ் கோயிங் டு பி தேர். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. நிதிஷ் ரெட்டி ஃபிட் அப்படி நீங்க போன மேட்சே சொன்னீங்க, மோர்கல் சொன்னாருன்னு. So there is a chance that Nitish Reddy might replace Shivam Dube. The rest of Akshar Patel, Washington Sundar, Arshdeep Singh, Jasprit Bumrah and Varun CV will stay. Unfortunately, Hardik Rana, என் தலைவன் ஹர்ஷித் ராணா. ஹர்திக் ராணா, சாரி ஹர்ஷித் ராணா வெளியில இருப்பாரு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திலக்குக்கு பதிலா ரிங்குக்கு ஒரு சான்ஸும் நிதிஷ் வந்து தூபேக்கு பதிலா கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல பீடாக், ஐ டோன்ட் திங்க் சோ. தே வாண்ட் டு மேக் இட் 3-1 so desperately they will continue with the same combination.
நான் வந்து இப்ப நம்மளும் நீங்களும் இப்ப நிறைய தடவை சொல்லி தப்பு தப்பா இருக்கு, நானும் சொல்லி தப்பு தப்பா இருக்கு. இவங்க டீம் வந்து இப்ப எப்படி எடுக்கிறாங்கன்னா சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கு. யாரு வெளியே போறாங்க எப்ப போறாங்கன்னு ஒன்றும் தெரியல. அவங்க ட்ரை பண்றோம் ஃபிளெக்சிபிலிட்டின்னு சொல்றாங்க. இல்ல என்னாலையும் இப்ப ஒன்றும் சொல்ல முடியல பீடா. அது கோ வித் யுவர் 11. அவங்க ஆனா திலக் வர்மா எப்படி உட்கார வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. லாஜிக்கலி ரெஸ்ட் பண்ணி சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. அப்படி நம்ம நினைக்கும் போது தான் அவங்க அதை பண்ணாம வேற பண்ணுவாங்க. திலக் வர்மா ஒன்றவன் இறக்கி விடுவாங்க. பட் எனக்கு தெரியல பீடா. நீங்க சொல்ற பிள்ளைங்களே வச்சுக்கலாம் இப்போதைக்கு. இல்ல இல்ல அப்படி இல்ல சார், இட் இஸ் நாட் அபவுட் கெட்டிங் டிராப்டு. இப்ப திலக் வர்மாவை நம்பர் 5 ஆடுறதுக்கே ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, நீங்க சொன்ன அதே ரீசனை போன இதுல மேட்ச் ரிவ்யூ நம்ம இது பண்ணும்போது ப்ரீவியஸ் T20, நீ பினிஷரா நீ என்ன பண்றன்னு நான் பார்க்கணும். ம். சோ அதே மாதிரி இங்க பாரு, நீ அப்ப இன்னொரு கேம் கொடுக்கணும்ல. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ கண்டிப்பா ஸ்குவாட்ல இருப்ப, இந்த டூருக்கு கடைசி மேட்ச் பாவம் ரிங்கு சிங்கும் வந்துட்டு எனக்கு ரொம்ப நாளா மேட்சே ஆடல, சோ we are giving ரிங்கு ஓகே. சிங் an ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் அபவுட் டிராப்பிங் திலக்கு. சிவம் தூபே கிட்டயும் அதே தான் சொல்லுவாங்க. ட்ரைட் யூ அஸ் அ பேட்ஸ்மேன், we have promoted you #3, given enough opportunity with the ball, we want to see what we can get out of நிதிஷ் ரெட்டி who is match fit. இந்த மாதிரி சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட்னா நான் சொல்றது ரியல் எக்ஸ்பெரிமெண்ட். இப்ப நீங்க ரிங்கு சிங்க நீங்க கூட்டு போனீங்க, எல்லாரையும் நீங்க டெஸ்ட் பண்ணிட்டீங்க. நீங்க டெஸ்ட் பண்ணாத ரெண்டு பேர் யாரு? நிதிஷ் ரெட்டியும் ரிங்கு சிங்கும். And then you have reached a stage where you are not going to lose the series. And you have demoted Tilak Verma to number 5. This is the best opportunity for you to see what you can do. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சிவம் துபேவை நீங்க நம்பர் 3 இருக்கீங்க, அது நிதிஷ் ரெட்டியை இறக்கி விடுங்கன்றேன் நானு. அடுத்த மேட்ச் அவரை இறக்கி விட்டு பாருங்க. இஸ் a batsman who scored 100 in the same venue, if I'm right. ஆஸ்திரேலியா செஞ்சுரி அடிச்ச போது நியூ பால் ஒரு ஓவர் கொடுத்து பாருங்க எப்படி போடுறாருன்னு. நீ எக்ஸ்பெரிமெண்ட்னா இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். நீங்க அதை விட்டுட்டு நீங்க திலக் வர்மா செட்டில் ஆன திலக் வர்மா பின்னாடி இருக்கிறது, சாம்சனை பின்னாடி இருக்கிட்டு அப்புறம் முன்னாடி இருக்கிட்டு டிராப் பண்றது, தட் இஸ் நாட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஒன்னு இது நடக்கும், இல்லைன்னா தேர் கோயிங் டு ரீடைன் த சேம் பிளேயிங் லெவல். நீங்க சொல்ற மாதிரி இட் இஸ் பிகமிங் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட். இப்ப ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா ஷார்ட் சூப்பர் ஆடினாரு. ஷார்ட் இஸ் கோயிங் டு ஓபன் வித் மிச் மார்ஷ். அவங்க எதுவும் பெருசா இது பண்ண மாட்டாங்க. தே டேக் ப்ரைட் இன் எவ்ரி பைலேட்டரல் சீரீஸ். இப்போ ஒருவேளை 2-1 இருந்தா ஏதாவது அப்படி இப்படி யோசிச்சிருப்பாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, தே வாண்ட் டு வின் த சீரீஸ் அண்ட் டிரா ஹார்னர்ஸ். அதுக்கப்புறம் ஜாஷ் இங்கிலீஷ், ஜாஷ் பிலிப், டிம் டேவிட், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், மேக்ஸ்வெல் கண்டிப்பா திருப்பி ஆடுவாரு. பாட்லெட்டா வியர்ட்மேனா, அதைத்தான் யோசிப்பாங்க. பாட்லெட்டுக்கு சான்ஸ் கொடுத்துட்டாங்க. Bartlett is also not a certainty in the T20 World Cup Australia squad moving forward. அதனால சொல்றேன், Bartlett or Beardman, Ellis will play, Zampa will play, and Ben Darchos will play. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடாக், எனக்கு தெரிஞ்சு பேர்ட்மேனுக்குலாம் சான்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஐ திங்க் தேர் கோயிங் டு ஸ்டிக் வித் ஜேவியர் பார்ட்லெட்ன்றீங்களா? இல்ல எக்ஸ்பெரிமெண்ட்னால சான்ஸ் இருக்கும் போயிட்டாங்க. நான் இந்த மேட்சா கூட வருவாருன்னு தான் நினைச்சேன். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பாப்போம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு. மேக்ஸ்வெல் என்ன பண்றாருன்னு பாப்போம். இப்போ வந்து எட்ஜ்னா இப்ப சொல்லிட்டோம் 7-15. 7-15, particularly even though spinners are not picking a wicket, the economy of 7.4 is way good compared to the fast bowlers economy of 8.5. And India is expected to go with the same spin tank. வாஷிங்டன் சுந்தர ஸ்பின்னர்னு சொல்ல முடியாது. சொன்னா நிறைய பேர் ஐயோ உனக்கு என்ன கிரிக்கெட் தெரியுமாம்பாங்க. ஏன்னா அவருக்கெல்லாம் போலிங்க கொடுக்கறது கிடையாது. இருந்தாலும் சொல்றேன், அவருக்கு போடக்கூடிய ஒரு ஆளு. கண்டிப்பா பாப்பு அக்ஷர் பட்டேல் 4 ஓவர் போடுவாரு, வருண் 4 ஓவர் போடுவாரு. வருண் ஹஸ் பின் பினாமினல். ஒரு ஓவர் கொடுத்தா கொடுக்கலாம். இங்கேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடம் ஜப்பா கிளாஸ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஷார்ட் எல்லாம் ஒரு ஃபில் இன் போலர், மேக்ஸ்வெல் ஒரு ஃபில் இன் போலர் போது அந்த 7-15 பேட்டிங் போது இந்தியன் bowlers coming into the picture making a dent is more certainty than Australia's bowling in the middle overs. அந்த எட்ஜ் உங்களுக்கு இருக்கு. 16-20 without Hazelwood, without Stark, without Cummins, where there is Bumrah and there is a proven factor of Arshdeep Singh, 1 hour of Varun Chakravarti. இங்க பாத்தீங்கன்னா Nathan Ellis சூப்பர், பதில் சந்தேகமே கிடையாது. Nathan Ellis and Benjamin Darshos. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன் ஆஃப் பாட்லெட் ஆர் பேட்மேன் who might make his debut. அதுலேயும் இந்தியா எட்ஜ் இருக்கின்றதுனால இந்தியா will go with the edge of same edge what we gave, 52-48, and will seal the series. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பிறகு எனக்கு என்னமோ இது சீரீஸ் டிரா ஆயிடும்னு தோணுதுன்றீங்களா?
இல்ல கொத்துக்கிற மீரா கண்டிப்பா 3-1 அப்படின்னு தான் முடிய போகுது. இவங்க தலையில மண்ணலி போடாத வரைக்கும் இவங்க ஈஸியா ஜெயிச்சுட்டு தான் போயிருவாங்க. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. அப்படியே வந்து இந்த கேம் சேஞ்சர்ஸ் யார் யார் இருப்பாங்கன்னு சொல்லுங்க. போன தடவையும் ஷார்ட்டை தான் பிக் பண்ணேன், பியூட்டிஃபுல்லா ஆடிட்டு தேவையில்லாம ஒரு குறுக்க போட்டு அவுட் ஆனாரு. ஸோ இந்த தடவையும் ஐம் கோயிங் டு பிக் ஸ்டார்க்கு, எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஸ்டார்க் த இல்ல ஷார்ட். சாரி ஸ்டார்க் பாய் தவிர சொல்லிட்டேன், மேத்யூ ஷார்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா த பால் ஆஃப் த விக்கெட் இட்ஸ் மச் சிமிலர் டு த பேஸ் ஆஃப் பிரிஸ்பேன். அப்படிங்கும்போது வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு ஆளை முன்னாடி போய் அடிக்க போனீங்கன்னா மேல கொடை கிளம்புறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. கரெக்டா ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல தான் வருண் சக்கரவர்த்தியும் சூரியகுமார் யாதவ் யூஸ் பண்றாருன்றதுனால ஈவன் தோ ஸ்பின்னர்ஸ் have நாட் பிக் மோர் விக்கெட்ஸ், ஐ எம் பிக்கிங் வருண் சக்கரவர்த்தி ஹியர் ஃபார் ரீசன். ஸோ ஃபார் ஆஸ்திரேலியா இட்ஸ் கோயிங் டு பி மேத்யூ ஷாட் அண்ட் இந்தியா இட்ஸ் கோயிங் டு பி வருண் சக்கரவர்த்தி. இப்ப நீங்க உங்களோட பிக்ஸை சொல்லுங்க. நான் ஆஸ்திரேலியா போனது நேத்து நெல்லிஸ் சொன்னேன். நல்லா ஹேட் வெரி குட் கேம். 3 விக்கெட் எடுத்தாரு. நானும் ஐ திங்க் அகைன் இல் கோ நேத்து நெல்லிஸ். கடைசியா கம்பெனியை மூடிட்டு ஆஸ்திரேலியா இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அபிஷேக் சர்மா இன்னொரு வான வேடிக்கை காட்டி கம்பெனியை மூடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் கோ அபிஷேக் சர்மா அஸ் இந்தியாஸ் கேம் சேஞ்சர். இந்த பக்கம் வந்து நேத்து நெல்லிஸ் அப்படின்னு நினைக்கிறேன். பிராக் எட்ஜ் கொடுத்துருக்கீங்க சூப்பரா. இந்தியா தான் ஜெயிப்பாங்க 3-1 அப்படின்னு நானும் நம்புறேன். ஸோ இந்த மேட்சுக்கு கண்டிஷன்ஸ், காம்பினேஷன்ஸ், யார் கேம் சேஞ்சர்ஸா இருப்பாங்க எல்லாமே பேசிட்டோம். இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? இப்போ ஆஸ்திரேலியன் bowling அட்டாக் இந்த மாதிரி இருக்குங்கும் போது when you are playing on a venue where 170 is definitely going to be a winning score அப்படின்றதுனால, particularly Australia's bowling is weak, India are expected to score that, India will have a chance. அதெல்லாம் அக்சஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கோம், நீங்களும் அதை ஒத்துட்டு இருக்கீங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், அதாவது இது எப்படின்னா இதை சீரீஸ் தோத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன், ஐம் நாட் பாதர் அபவுட் bilateral series, ஐம் ஒன்லி பில்டிங் த டீம் டுவர்ட்ஸ் வேர்ல்ட் கப்மாங்க. இப்ப ஜெயிச்சுட்டா என்ன சொல்லுவாங்க, வி டுக் இட் வெரி சீரியஸ்லி, வி டிடன்ட் எக்ஸ்பெரிமெண்ட், வி மேட் த ரைட் டெசிஷன் டு see where people can fit in. I don't want anyone to feel that they are going to walk into the Indian team. That is a signal people have to take their selection seriously, performance seriously, national duty seriously அப்படிம்பாங்க. நோ மேட்டர் வாட், ஒன்னே ஒண்ணுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், விச் இஸ் கால், நீங்க ஒரு இதுல பணத்தை போடுறீங்க, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப இந்தியா 2 ஆஸ்திரேலியா 1, இந்தியா இஸ் எக்ஸ்பெக்டட் டு வின் 3-1, இஃப் நாட் ஈவன் இட் இஸ் கோயிங் டு பி 2-2 அப்படின்னா that is also not a bad achievement. அதனால credit has to be given where it's due to Gambhir and his management, even though we shared our honest opinions what could have been done better னு நீங்களும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணீங்க. பாப்பா என்ன நடக்குதுன்னு. கம் பேக் ஃபார் த ஃபைனல் ஷோ டவுன் வெதர் இந்தியா இஸ் கோயிங் டு கெயின் ஹானர்ஸ் by winning the series 3-1, and Australia is going to hit back to make it 2-2 with your very own of a couple of days later after the match gets over. Until then, thanks a lot and bye-bye.